Taste the Daily. சென்னை மந்தவெளியில் நடந்து சென்ற ஆட்டோ ஓட்டுநரை விரட்டி நாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிசி கார்டன் தெருவில் நடந்து சென்ற ஆட்டோ ஓட்டுநர் கணேஷ்குமார் என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த பானுமதி என்பவரின் வளர்ப்பு நாய் விரட்டி கடித்துள்ளது. இதுகுறித்து கணேஷ்குமார் பானுமதியிடம் கேட்டபோது அவர் தரைக்குறைவாக பேசியுள்ளார். இதையடுத்து கணேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் மயிலாப்பூர் சிறப்பு உதவி ஆய்வாளர் விசாரிக்க சென்றபோது அவரையும் நாய் கடிக்க வந்துள்ளது. தற்போது கணேஷ்குமார் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நகராட்சி அதிகாரிகள் நாய்களை கட்டுப்படுத்தாததால் பொதுமக்கள் சாலையில் பயத்துடனே நடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நாய் தொல்லை நிறைய இருக்கு. நாய்களை ரோட்டில் திரியுது, பசங்களை கடிக்குது, பெரியவங்களை போகும் வண்டியை தெரித்தின்னு போகுது. அது எதனா கார்பரேஷன் எதனா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடகரை கிராமத்தில் ராஜ சந்திரசேகர் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் தொழிலாளர்கள் கருப்பையா, சவுண்டம்மாள் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். வெடிவிபத்தில் படுகாயமடைந்த கணேசன், பேச்சியம்மாள், முருகன் ஆகியோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பட்டாசு ஆலையில் அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யாத இது போன்ற விபத்துக்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கட்டட வசதி இல்லாததால் நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மேலூர் மற்றும் ஆதமங்கலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கட்டட வசதி இல்லாததால் 2000க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்ததாக தெரிய வருகிறது. மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளை அதிகாரிகள் சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்லவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா அரசின் ஆட்சியில் விவசாயத்தை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொள்முதல் பண்ண நெல்லை அரசு எடுக்காததால கொள்முதல் பண்ணாத விவசாய நெல் அப்படி தேங்கிருந்தால மழையில நனைஞ்சு விவசாய நெல் பூரா ரொம்ப பாழான நிலையில இருக்கு. தண்ணி நிக்குது. நைட்டு பூரா இருந்து மக்கள் பூரா தண்ணி வெட்டி வெளியே இது பண்ணாங்க. இன்னைக்கும் மீண்டும் மழை பெஞ்சுன்னா அந்த ஒரு 20-30 விவசாயினுடைய நெல் ரொம்ப மோசமான நிலைக்கு ஓடி போகும்.